அவளே எனக்கு இல்லன்னு ஆயிட்ட பிறகு அக்கா மாமா மச்சான் எல்லாரும் எனக்கு வெறும் தூசு தான். வெட்டி போட்டு போயிட்டே இருப்பேன். ஓடுங்க, ஆளுக்கு ஒரு பக்கமா போய் தேடுங்க. அவ இருக்கிற இடம் உங்களுக்கு தெரிஞ்சு கூட்டிட்டு வருவீங்களோ இல்ல தெரு தெருவா அலைஞ்சு கூட்டிட்டு வருவீங்களோ? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள உன் பொண்ணு எந்த சேதாரம் இல்லாம வீடு திரும்பி ஆகணும். இல்ல மவனை நான் சொன்னதை செஞ்சிருவேன். டைம் ஆகுறது தெரியாம என்னடி பண்றாங்க இவங்க? என்னாச்சு சந்தோஷ்க்கு? வாங்க போய் பார்க்கலாம். இருடி, முதல்ல அவங்க எந்திரிக்கிட்டோம். மணி 9:30 ஆகுது, இன்னுமா தூங்குறாங்க? அதுவும் இந்த மாதிரி சமயத்துல. இது தூக்கம் இல்லடி, காதல் மயக்கம். இரு, நான் போய் தெளிய வைக்கிறேன். அது தெரியாது. ஏன்? அவன் கனவுல இந்நேரம் ஜம்முன்னு உன் கழுத்துல தாலி கட்டிட்டு இருப்பான். எதுக்கு கனவெல்லாம்? அதான் நிஜத்துல நானே வந்துட்டேனே. வாங்கடி போலாம். ஏன்டி இப்படி பறக்குற? சாமி தரிசனம் பார்க்கணுன்னா சன்னதி முன்னாடி கால் கடுக்க காத்துன்னு தான் ஆகணும். நீ போய் நின்ன உடனே எப்படி இதெல்லாம் நடக்கும்? பூ வச்சு பொட்டு வச்சு பட்டாடை கட்டி எவ்வளோ அலங்காரம் பண்ண வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் கச்சிதமாக செஞ்சால் தானே சாமி உனக்கு சுந்தர புருஷராக காட்சி தருவார். ஏய், நீங்க எதையாவது என்கிட்ட மறைக்கிறீங்களாடி? நாங்க என்ன மறைக்கிறோம்? இல்ல, நீங்க என்ன தடுக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன, நீ கிடைக்க மாட்டேன்னு பயந்து சந்தோஷ் ஓவரா தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டான்னு நினைச்சிட்டியா? ஆமா. ஏ லூசு, நீ தானே அவன்கிட்ட ஃபோனில் கடைசியாக பேசின. அவன் என்ன சொன்னான்? டைம் வேஸ்ட் பண்ணாம சீக்கிரமா கிளம்புங்க, நான் உடனே கிளம்பி வந்துடுறேன்னு சொன்னாரு. அப்புறம் எப்படிடி உனக்கு இந்த மாதிரி சில்லி டவுட் எல்லாம் வருது? அது குழப்பத்துல. சரி விடு, நீயே யோசிச்சு பாரு. 2-3 நாளா அவன் சரியா தூங்கியிருப்பான்னு நினைக்கிற? உன் கல்யாணத்தை எப்படி நிறுத்துறது, உன்னை எப்படி வெளியே தூக்குறது, எல்லார் கண்ணிலையும் மண்ணை தூவிட்டு எங்கே தூக்கிட்டு போய் தாலி கட்டுறதுன்னு எவ்வளோ டென்ஷன் அவன் மண்டையில் ஓடிட்டு இருக்கோம். இவ்வளோ குழப்பத்தில் ஒரு நிமிஷம் நிம்மதியாக தூங்கியிருப்பானா? அதான் நீ உங்கள் வீட்டை விட்டு கிளம்பினேன்னு உன் வாயால் கேட்டதுக்கப்புறம் ஒரு வழியாக லேசாக கண்ண மூடியிருப்பான். அது பெண்டிங் வச்ச தூக்கத்தெல்லாம் ஒன்றா சேர்த்து இப்போ எடுத்துருச்சு. சந்தோஷ், சந்தோஷ், சீக்கிரம் எழுந்துரு. முகூர்த்த நேரம் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் இப்படி தூங்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? சந்தோஷ், டே சந்தோஷ். ஐயா, என்ன இப்படி தூங்கிட்டு இருக்கான்? நீங்க சொல்றது எனக்கு புரியுது, ஆனா டைம் ஆகுறத பார்த்தா எனக்கு கொஞ்சம். என்ன, உன் மாமா உன்னை மோப்பம் பிடிச்சிட்டு இங்கே வந்துருவாருன்னு பயப்படுறியா? விளையாடாத ஜீவா, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இஷ்டப்பட்டு தானேம்மா வந்த, அப்புறம் ஏன் கஷ்டம்? உங்களுக்கு புரியல. எனக்கு ஆப்ரேஷன் முடிஞ்சு கண்ணு தெரிஞ்சதும் நான் யார் முகத்தை முதல்ல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேனோ அவர் முகத்தை நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. இன்னைக்கு அவர் வந்திருக்காரு, இதோ கொஞ்ச தூரத்துல தான் இருக்காரு. அவரை பார்க்கணும்னு என் மனசு எவ்வளோ துடிச்சு தவிக்குது தெரியுமா? அதை புரிஞ்சுக்காம நீங்க ஏதேதோ பேசிட்டு இருக்கீங்க. சேச்சே, என்னடி செல்லம் இப்படி பேசுகிற? உன் ஃபீலிங்ஸ் புரியாதா எங்களுக்கு? அது தெரிஞ்சதுனால தான் நாங்கள் உன்னை கொஞ்ச நேரம் பொறுமையாக இருக்க சொல்கிறோம். புரியல. பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் முதல்ல அவனை பார்க்க போற. பார்த்த உடனே பளிச்சுன்னு அவன் உன் மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார வேணாம்? இப்ப போய் பார்த்தா தூங்கு மூஞ்சி கோலத்துல எப்பவுமே உன் ஞாபகத்துல இருப்பான். பரவாயில்ல, இதுக்கு மேல எனக்கு பொறுமை இல்லை. நான் போறேன். சந்தோஷ், எழுந்துரு சந்தோஷ். சந்தோஷ், செல்வி, என்ன அவசரம்? மாப்பிள்ளை அலங்கரிச்சு கொண்டு வரோம், அப்புறம் பாருங்க. நான் தான் சொன்னேன்ல, சந்தோஷ் அப்புறமா பார்க்கலான்னு. வா போலாம். வாடி. பிரபாகர், கொஞ்சம் நில்லுங்க.
வணக்கம் மேடம். என்னாச்சு? கல்யாண பிஸியில் இருப்பீங்கன்னு பார்த்தா இப்படி ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க. என்ன சொல்றது மேடம், என்னாச்சு? உங்களை மாதிரி தேடி வந்து உதவி செய்யற நல்ல பொண்ணுங்களும் இருக்குது, வீட்டை விட்டு ஓடி போய் கேவலப்படுத்துற கெட்ட பொண்ணுங்களும் இருக்குது. என்ன சொல்றீங்க? அதை ஏன் கேட்குறீங்க மேடம்? என் அக்கா பொண்ணு இல்லை செல்வி, அவள் வீட்டை விட்டு ஓட்டா மேடம். சாரி மேடம், நான் இப்போ அந்த நாய் தான் தேடி போயிட்டு இருக்கேன். நீங்கள் யாரோ நான் நல்லா இருக்கணும்னு என் கல்யாணத்துக்கு காசெல்லாம் குத்து உதவுனீங்க. கட்சியில் அவள் என்னை கைகளை விட்டு போயிட்டா மேடம். மேடம் என்ன மேடம் நீங்கள் அலறீங்க? நானும் உன்ன மாதிரி தான் ஏமாந்து நிக்கிறேன். மேடம் எனக்காக ஃபீல் பண்ணாதீங்க, விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். இல்ல, நானும் உங்களை மாதிரி தான். மேடம் விடுங்க மேடம், நீங்கள் ஏதோ அவசரமாக போகிற மாதிரி தெரியுது. நீங்கள் கிளம்புங்க, நான் அவளை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா அவங்கள வந்து பார்க்குறேன். மேடம் இதை நான் அப்படியே விட்டுற மாட்டேன் மேடம். அவங்க யார் கூட ஓடி போயிட்டாங்க? அவங்க எங்க வேணும், அவளுக்கு என்ன மேடம் நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க? அவள் பின்னாடி ஒருத்தர் சுத்துறான்னு சொன்னேன்ல, அந்த கபோதி கூட தான் மேடம் இவ ஓடி இருக்கா. அவன் அட்ரஸை வாங்க தான் போயின்னு இருக்கேன், அவள் மட்டும் என் கையில் கிடச்சான். மேடம் நீங்கள் போ மேடம், நான் உங்களை அப்புறமா வந்து பார்க்குறேன். நான் வரேன் மேடம். என்னடி உன் ஆள் மேக்கப் போட்டு வரதுக்குள்ள ஷூட்டிங்கே பேக்கப் ஆயிடும் போல இருக்கு. அதுக்குள்ள அவன் மாமன்கார வந்து நம்ம லாக்அப்க்கு போகாம இருந்தா சரிதான். மாப்பிள்ளை ரெடி. பொண்ணோட தோழிகள்லாம் எங்க இருக்கே? நாளை ஆகிறது தெரியலையா? சீக்கிரம் அவளை கொஞ்சம் ரெடி பண்ணி மனவரை கைச்சுவாங்க. ஏய் செல்வி, சந்தோஷ் வந்தாச்சுடி. இது என்ன கல்யாண மண்டபம் நினைச்சியா? ரெஜிஸ்டர் ஆபீஸ் ஆக்கும். கொஞ்சம் அடக்கி வாசி. ஆமா, அது நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமாக்கும். நான் சும்மா ஒரு ஃபீலிங்காக சொன்னேன். நீ உன் பிளாக் பேக்ரவுண்ட்ல விஷுவலை மாத்திக்கோ. என்னப்பா ரெடியா போலாமா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ள போலாமாங்கிறேன். எப்படிப்பா இந்த ஆளோட ஃப்ரெண்டா இருக்கீங்க? இவ்வளவு அருவியா இருக்கா? விதி வலியது, என்ன பண்றது, நாங்க கொடுத்து வச்சது அவ்வளவுதான். சரி டைம் ஆச்சு, வாங்க. ஒன்றும் பிரச்சனை வராதுல்ல? பிரச்சனை வராம இருக்கிறதுக்கு தான் கொடுக்க வேண்டியதை டபுளா கொடுத்துட்டீங்கல்ல. உள்ள வாங்க, உங்களுக்கு ஸ்பெஷல் கவனிப்பு தான். எப்படி வடை பாயசத்தோட சாப்பாடு போடுவில? இப்பவே இந்த கலாய் கலைக்கிற, உனக்கெல்லாம் கண்ணு தெரிஞ்சா அவ்வளவுதான் போல் இருக்கு. சரி சரி, ஐயா கிளம்பிடுவாரு, வாங்க வாங்கம்மா. சார் நான் சொன்னல, அது இவங்க தான் சார். வர சொல்லுங்க. வாங்கப்பா வாங்க. வணக்கம் சார். ம், பேர் என்ன? சந்தோஷ். செல்வி. காதலுக்கு கண்ணு இல்லைன்னு ஏன் சொல்றாங்கன்னு இப்பதான் புரியுது. ரெண்டு மனசு ஒத்து போச்சுன்னா அதுக்கு தடையே இருக்க முடியாது. உங்களை ஒரு கேள்வி கேட்கணும். இது வழக்கமான கேள்விதான், ஆனா இதுக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். பார்வையில்லாத இவரை நீங்க கட்டிக்கிறதுக்கு சம்மதமா? ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இது பெரிய தியாகம். சேச்சே, இதுல தியாகம்லாம் ஒன்றும் இல்லை சார். நானும் பார்வையில்லாதப்போ தான் இவரை லவ் பண்ணேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கே பார்வை கிடைச்சது. இதுதான் காதல்ங்கிறது. தம்பி, இந்த பொண்ணு மாதிரியே உனக்கும் சீக்கிரம் பார்வை கிடைக்க நான் மனசார வாழ்த்துறேன். தேங்க்யூ சார். முகூர்த்த நேரம் முடியறதுக்குள்ள முதல்ல இவாளை கல்யாணத்தை பண்ணுங்க, அப்புறம் வாழ்த்து சொல்லலாம். நீங்க எல்லாம் தான் சாட்சி கையெழுத்தா? சாட்சியும் நாங்களே, மாப்பிள்ளை தோழர்களும் நாங்களே. அவெல்லாம் தோழி பெண்கள்.
ஆக வேண்டிய காரியத்தை பாருங்கண்ணா. ஏய் நீ முதல்ல வாய மூடு. ஐயா முன்னாடி மரியாதைலாம் பேசிக்கிட்டு. விடுப்பா, ஹீ சம்திங் இன்ட்ரெஸ்டிங். சரிங்க. பாரு, அவரே சொல்லிட்டார், நீ செத்த நேரம் வாயை பொத்தின்று. சரி சரி, மாப்பிள்ளைட்டையும் பொண்ணுட்டையும் மாலையை கொடுங்க. ஆ மாத்திக்கங்க. சந்தோஷ் மாலை. போட்டாச்சா? போட்டாச்சு. பையன்கிட்ட இருந்து கன்ஃபர்மேஷனே வரலையே. நானும் போட்டாச்சு. சார், அப்ப தாலி எடுத்து கொடுத்துடலாமா? ம், பேஷா கொடுங்க. அதுக்கு தானே வந்திருக்கேள். இந்தா சந்தோஷ், கட்டு. கெட்டி மேளம், கெட்டி மேளம். ஏய் கங்க்ராட்ஸ் டி. கங்க்ராட்ஸ். சந்தோஷமாடி. இதில் கையெழுத்து போடுங்க. இந்தாங்க பேனா, இங்கே போடுங்க. நீங்க போடுங்க. சாட்சி, சாட்சியெல்லாம் வாங்க. இந்தா செல்வி, போட்டோ எடு. செல்வி மீனராசி, ரேவதி நட்சத்திரம். சந்தோஷ் சந்தோஷ் மகர ராசி, திருவோண நட்சத்திரம். சந்தோஷ் சாமி கும்பிட்டு. சந்தோஷ் திரும்புங்க. போலாமா சந்தோஷ்? உட்காருங்க சந்தோஷ். என்ன செல்வி, இப்போ சந்தோஷமா உனக்கு? எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல சந்தோஷ். அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்தாலும் நீங்க என் பக்கத்துல இருக்கிறது எல்லாரும் என் கூடவே இருக்கிற மாதிரி இருக்கு. என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமான நேரம் இது. எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்துட்டோம்லாம் கவலைப்படாத செல்வி. இந்த பிரிவெல்லாம் தற்காலிகம்தான். கூடிய சீக்கிரமே எல்லாம் சரியாயிடும். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சந்தோஷ். மனசு ரொம்ப லேசான மாதிரி, என்னமோ காத்துல மிதக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். உங்களுக்கு? எனக்கும் தான் வானத்தில் பேராஷூட்டில் பறக்கிற மாதிரியே இருக்கு. சரி, இன்னும் மெயினான விஷயத்துக்கே வரலையே. நானும் எப்போ சொல்வேன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் நீ சொல்லவே இல்லையே. புரியல, எதை பத்தி கேக்குறீங்க? இல்லை, பார்வை இல்லாதப்போ உன் மனசில் எனக்குன்னு உன் கற்பனையில் ஒரு உருவமும் முகமும் கொடுத்து வச்சிருப்ப. ஆனால் என் நிஜமான முகத்தை முதல்ல பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுச்சு?
ஐயோ தப்பு பண்ணிட்டோமேன்னு தோணுச்சு. ஏன்? தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இவன் இப்படி தூங்கி வழியிறானே, இவன் எப்படி? ஏய், என்ன காலி பண்ணது போதும். நீ உண்மையை சொல்லு. நான் எப்படி இருக்கேன்? இந்த முகம் உனக்கு பிடிச்சிருக்கா? நான் பிடிக்காம தான் லவ் பண்ணேனா? நான் லவ் பண்ணதை பற்றி கேட்கல. இந்த முகம் உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். உங்களுக்கு என்ன, ஹீரோ மாதிரி ஜம்முன்னு இருக்கீங்க. போய். நிஜமாவே நீங்க சூப்பரா இருக்கீங்க சந்தோஷ். உங்களுக்கு நான் தான் பொருத்தம் இல்லையோன்னு எனக்கே ஒரு மாதிரி காம்ப்ளெக்ஸா இருக்கு. இது இன்னொரு பொய். அப்படியா? அப்போ உங்களுக்கு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு மேட்சா இல்லையான்னு நீங்களே பார்த்து சொல்லுங்க. பார்வை கிடைக்கிற வரைக்கும் எதுக்கு வெயிட் பண்ணோம்? உன் குரலை வச்சே சொல்வேனே, நீ உலக அழகிதான். ஒருவேளை என் குரல் உங்களை ஏமாத்துச்சுன்னா? உன் மனசை என்னை ஏமாத்தாது செல்வி. அதோட உண்மையான அன்புக்கும் காதலுக்கும் முன்னால 1000 உலக அழகிங்க வந்தாலும் தோத்து போவாங்க. பா, காலையிலேயே இப்படி அநியாயத்துக்கு குளிருதே. மார்கழி மாசம்ல அப்படிதான் இருக்கும். சரி, அடுத்தது என்ன? அடுத்தது என்னன்னா, அதான் கல்யாணம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணலான்னு? உங்க வீட்டுக்கு போலாமா? என்ன விளையாடுறீங்களா? வீட்டுக்கு போனா என்ன வெட்டி போடுறதுக்கு என் மாமா வாசல்லே காத்துட்டு இருப்பாரு. எங்க வீட்டில் மட்டும் என்ன ஆர்த்தி எடுத்து வர வைப்பாங்கன்னு நினைச்சியா? என்ன சொல்றீங்க சந்தோஷ்? அப்ப நம்ம என்ன பண்றது? என்ன பண்றதுன்னா, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சந்தோஷ். பயப்படாத செல்வி, நான் இருக்கேன். இனிமே எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா என்ன ஆனா? இல்ல, உங்க வீட்டு ஆளுங்களுக்கு என்ன பிடிக்கலனா? பிடிக்கலனா இந்த கையை இன்னும் டைட்டாக பிடிச்சிப்பேன். நான் சீரியஸா கேக்குறேன் சந்தோஷ், சொல்லுங்க. நானும் சீரியஸாக தான் சொல்கிறேன். விடுறதுக்கு இந்த கையை நான் பிடிச்சிருக்கேன். எந்த சூழ்நிலையிலையும் எப்போ இந்த கையை நான் விட மாட்டேன். நிஜமாவா சொல்றீங்க? என்ன நீ எதுக்கு எடுத்தாலும் நிஜமாவா நிஜமாவான்னு கேட்டுட்டு இருக்க? நான் எது சொன்னாலும் உனக்கு பொய் சொல்கிற மாதிரி தெரியுதா? கோச்சிக்காதீங்க சந்தோஷ். நீங்க என்கிட்ட பொய் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்மள மாதிரி ஏழைங்களுக்கெல்லாம் உண்மை மட்டும்தான் பெரிய சொத்தே. இவன் இவ்வளோ நம்புறாளே, இதுகிட்ட எப்படி உண்மையை சொல்லுவோம்? என்ன சந்தோஷ் யோசிக்கிறீங்க? ஆ இல்லை, என் மேலே உனக்கு கோவம் வந்தா நீ என்ன பண்ணுவ? உங்க மேல எனக்கு கோவமே வராது சந்தோஷ். என்னை நீ ரொம்ப நம்புற செல்வி. நம்பிதானே ஆகணும். புருஷன்னு ஆயிட்ட பிறகு நம்பாம இருக்க முடியுமா? எனக்குன்னு யார் இருக்கா? நீங்களே சொல்லுங்க. வேற வழியே இல்லை. நம்ம எங்கேயும் போக முடியாது. ஆனா நம்ம வீட்டுக்கு தான் போக முடியும். நம்ம வீடா? உங்க வீடு தான் இனிமே என் வீடு. அததான் நம்ம வீடுன்னு சொன்னேன். ஓ, என்ன வீடுன்னதும் சத்தம் கம்மியாயிடுச்சு? ஐயாக்கு பயம் ஸ்டார்ட் ஆயிடுச்சோ? பயமா? எனக்கா? செல்வி, நீ ஒரு சிங்கத்தை கல்யாணம் பண்ணிருக்க, மறந்துடாத. ஹலோ சிங்கம், கல்யாண பொண்ணுக்கு ரொம்ப பசிக்குது. வேட்டைக்கு வெறும் பிரசாதம் தானா? ஏ இரு இரு, உனக்கு ஸ்பெஷலாக ஏதாவது வாங்கிட்டு வரேன். நானும் வரவா சந்தோஷ்? வேணாம் வேணாம், நான் போய் வாங்கிட்டு வரேன். ம். ரெண்டு புளியோதரை கொடுங்க. யாரு? நம்ம மாப்பிள்ளை குரல் மாதிரில இருக்கு. மாதிரிலாம் இல்லை, அவனே தான். என்ன சந்தோஷ், உன் புது பொண்டாட்டிக்கு பார்சலா? ஏய், எல்லாரும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமா, உன்னை சுண்டி இழுத்த புளியோதரை வாசம் எங்களையும் இழுக்காதான் என்ன? காலையிலேருந்து ஒரே பசி. அதான் கோயிலுக்கு வந்ததும் மொதல் காரியமா புசிக்கலான்னு ஓடி வந்துட்டோம். அடடா, சும்மா சொல்லக்கூடாது. புளியோதரைனா கோயில் புளியோதரை தான். என்னமா ருசிக்கிறது. சந்தோஷ், அப்படியே உன் புது பொண்டாட்டிக்கு 2 மிளகு வடை வாங்கிட்டு போறது. ஆமா ஓய், ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படி ஒரு காம்பினேஷன். உங்க ஜோடி பொறுத்த மாதிரியே அவ்வளோ அமோகமா இருக்கு. ஜோக் அடிச்சா சத்தமா சிரிக்கணும் அம்பி.
இப்படி சைலண்டா சிரிக்கப்படாது. என்ன சந்தோஷ், அதான் கல்யாணம் முடிஞ்சு போச்சு, அப்புறம் என்ன ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்க? இல்லை, கல்யாணம் முடிகிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. நிஜமாவே இப்போ தான் ஒரு மாதிரி கவலையாக இருக்கு. கவலையா இல்ல பயமா? ரெண்டும் தான். ஒய் டென்ஷன்? செல்வி என்ன ஏழைன்னு நினச்சிட்டு இருக்கா. இப்போது பணக்காரன் தெரிஞ்சா எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியல. வாவ், பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ்னு சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறா, அவ்வளோதானே? செல்வி, நீங்கள் நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. இது அவள் எப்படி ஏற்றுப்பான்னு எனக்கு தெரியல. அட விடுப்பா, இது ஒரு மேட்ரா? அதுக்கு தான் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம ஆளுங்க பழமொழி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்களே, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலான்னு. எதுக்கு எழுதுனாங்க? நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு தானே. நீ சொன்னது சிங்கிள் பொய் தானேப்பா. இருந்தாலும் அட விடுப்பா, நீ சொன்ன 10,000 பொய்ல இதுவும் ஒன்று நினைச்சு செல்வி ஒன்று மன்னிச்சிருவா, கவலையை விடு. 10,000 பொய்யா? என்னடா சொல்ற? ஆமா, உன் முகம் பௌர்ணமி நிலவு, உன் கண்கள் 2 மீன்கள், உன் கன்னங்கள் ரோஜா, உன் உதடு தேன் பலான்னு வர்ணிச்சு தள்ளி இருப்பானே, அதெல்லாம் எந்த கணக்கில் போய் சேர்க்கறது? என்ன மிஸ்டர் சஞ்சய் ராமசாமி, உன் பேக்ரவுண்டை நீ ஓப்பன் பண்ணுறியா இல்லை நாங்கள் ஓப்பன் பண்ணட்டுமா? ஐயோ வேணாம்ப்பா, நானே ஓப்பன் பண்ணுறேன். அப்ப கார்ல போகும்போது உண்மையெல்லாம் கக்கிடு.